நாயகன் ரிலீஸுக்கு ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி தான் மனிதன் திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்படி மனிதனும் நாயகனும் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி இப்போ வந்து 2025 வேறு வேறு நாட்களில் ரிலீஸ் ஆனாலும் பட் இன்னைக்கு நாயகனுக்கு வந்து கிடைச்சிருக்கிற ரெஸ்பான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் காலம் கிடந்த ஒரு மாபெரும் கிளாசிக் திரைப்படத்துக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ். அந்த படம் வந்து எந்த அளவுக்குனா வந்து மணிரத்னத்தை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போன ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். அதே மாதிரி கமல்ஹாசன் அவருக்கு வந்து அதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்கள் எல்லாமே வந்து ஒரு சாக்லேட் பாய் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். நாயகன் தான் ஒரு ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பண்ணுறப்ப அதில் வந்து பல்வேறு வகையான கெட்டப்புகள், ஒரு இளைஞனா, ஒரு நடுவயதுக்காரரா, அப்புறம் வந்து ஒரு 60-65 வயதில் உள்ள தோற்றத்தில் உள்ள மனிதனாக நடிக்கிறப்ப அந்த படத்தில் நடித்த காலகட்டங்களில் கமலுக்கு வந்து வயதே வந்து ஒரு 30+ தான். அந்த ஸ்டேஜில் வந்து அவர் அப்படி ஒரு திரைப்படத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான